உங்க வீட்டுக்குள்ள பானை தழும்ப தழும்ப புதையல் இருக்கு. அந்த புதையலை எடுத்தாதான் நீங்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும்னு சொல்லி சொன்னாரு. நாங்க அதை நம்பல. ஃபர்ஸ்ட்ல நாகங்கள் பாதுகாக்குது. இந்த அம்மனை வச்சுக்கோங்க, செய்வனையை எடுத்தே ஆகணும். வீட்டுல இருக்கிற செய்திகள் எல்லாம் எடுக்கிறதுக்காக இது அம்மன் உங்க வீட்டுல வைக்கிறோம். இப்படியே கேட்டு கேட்டு பதற வைக்கும் வீடியோக்களை பார்த்து சுமார் 11 லட்சத்தை பறிகொடுத்த அப்பாவி ஆட்டோ டிரைவர். பரபரப்பு புகாரின் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு பக்கத்துல மல்லகுண்டா அப்படின்ற ஊராட்சி இருக்கு. இங்க பழக்கல்பாவி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தவங்க திருமணமாகி 2 குழந்தைகளோட வசிச்சிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில கடந்த 2023ஆம் ஆண்டு விபத்து ஏற்பட்டதுனால மருத்துவமனை சிகிச்சை அப்படி இப்படின்னு வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஆனதா கூறப்படுது. இந்த நிலையில தான் தர்மபுரி பகுதியை சேர்ந்த உதயகுமார் அப்படின்ற நபரை ஜோதிடர் அப்படின்னு சொல்லி சங்கருடைய உறவினர் இவங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருந்திருக்காங்களா. முதல்ல அந்த நபர் உங்க வீட்டுல செய்வனை இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுதான் அம்மன், அதுக்கு பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லி 1,28,000 ரூபாய் பணத்தை வாங்கியிருக்காங்களாமா. இதோடு நிறுத்தாம உங்க வீட்டுல புதையல் இருக்கு, அதை வெளியே எடுக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான், நான் ஏற்கனவே புதையெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பல வீடியோக்களை காண்பித்ததாகவும் கூறப்படுது. மண்ணுக்குள்ள பானை முழுக்க தங்கம் நிரம்பி பக்கத்துல நாகப்பாம்பு அதை பாதுகாக்கிற மாதிரியா இருக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் பாக்குற நமக்கே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோக்களை பார்த்து பயந்து சங்கரும் கொஞ்சம் கொஞ்சமா ஆன்லைன் டிரான்சாக்சன் மூலமா பணம் கொடுத்ததா கூறப்படுது. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல முடியாது, போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்த சங்கர் ஜோதிடர்னு கூறிக்கொண்டவர் குறித்து காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த செய்தி கேள்விப்படுறவங்க குடும்ப கஷ்டத்தை பயன்படுத்தி யாராவது செய்வினை அப்படி இப்படின்னு இப்படி ஏமாற்ற முயற்சி செஞ்சா நாங்களா சதுரங்க வேட்டை படத்தை சரமாரியா பார்த்தவங்க போவியா அங்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த நபர் குறித்து போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருங்க அப்படின்னு பலருமே தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்றாங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.